ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். எம்டிஆர் குலாப்ஜான் சொதப்பல் இல்லாமல் சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் வர்றதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபெயிலே ஆகாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்டிஆர் குலாப்ஜான் பாக்கெட்டை பிரித்து கொட்டிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், கட்டி இல்லாமல். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா இது மாதிரி உதிர்த்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காய்ச்சின பால் தேவையான அளவு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக பிசைங்க. ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, மாவு கெட்டியாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. சாஃப்டாக நம்ம மாவு பிசைஞ்சால் தான் குலாப்ஜாம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக கிடைக்கிறப்போ சாஃப்டாகவும் இருக்கும், நடுவில் வேகாமல் இருக்காது, எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி சாஃப்டாக கலந்து விட்டுக்கோங்க. சாஃப்ட் குலாப்ஜாமுன் டஃப் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கிலோ சுகர் இதுக்கு தேவைப்படும். 2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். 2 கப் சுகருக்கு நம்ம 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீழே கலந்து விட்டால் தான் நம்மளுக்கு சர்க்கரை கேரமலைஸ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம். இலாச்சி 4-5 சேர்த்துக்கிட்டு நல்லா சர்க்கரை பாகம் நல்லா கொதிக்க விட்டோன்னா அரை கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதாவது லைட்டாக நம்ம தொட்டு பார்த்தோன்னா ஒரு மாதிரி பிசுப்பாக இருந்தால் போதும். ரொம்ப திக்காக சுகர் சிரப்பை நம்ம காய்ச்சக்கூடாது. இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக குலாப் ஜாமுனுக்காக நம்ம உருண்டையாக உருட்டுறப்போ ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. லைட்டாக பிசைஞ்சு கிராக் இல்லாமல் நம்ம ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை வேறு ஷேப்லேயும் நம்ம இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் இது மாதிரி உருட்டி எடுத்துட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஓவர் ஹீட்டில் நம்ம குலாப் ஜாமுனை பொரிக்கக்கூடாது. லைட்டான ஹீட் இருக்கிறப்பவே நம்ம குலாப் ஜாமுனை உள்ளே சேர்த்து இது மாதிரி லைட் பபுள்ஸ் வர மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹெவியாக உருண்டையை போட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம இந்த உருண்டைகளை நல்லா பொரிச்சு எடுக்கணும். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம உருண்டைகளை இது மாதிரி லைட்டாக பெரட்டி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு சுகர் சிரப்பில் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கணும். ரொம்ப ஆறி இருந்துச்சுன்னா ஒரு தடவை நம்ம சூடு பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். குலாப்ஜான் உருண்டைகளை இதில் சேர்க்குறப்போ நம்ம 1 மணிலேருந்து ஒரு 2-3 மணி நேரம் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் குலாப் ஜாமுனு. ஒரு 2 மணி நேரம் அப்புறம் நம்மளுக்கு சாஃப்டான குலாப் ஜாமுன் எம்டிஆர் பேக்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதில் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லா உருண்டைகளும் நம்மளுக்கு ஈவனாக சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்க வேகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸு குலாப் ஜாமுன் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.